அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் நுழைகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் இந்த மாதத்தின் இறுதியில் விரயத்தில் நுழைகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் பெற போகிறார். இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளும் அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வராது. அதே சமயம் அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கிரகத்தின் தன்மையை அறிந்து எந்த கிரகம் சாதகமாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் போது நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் கும்பராசிக்காரர்களுக்கு வலம் வரக்கூடிய கிரகமாக சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் ஜென்மத்திற்குள் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பார். சாதகமற்ற அமைப்பு என்றால் கேது. ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி, தனத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகு போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன. இருந்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடை, தாமதம், சிக்கல் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் பெரிய அளவில் நாம் வெற்றி பெற முடியாததற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளிடம் இருக்கக்கூடிய அச்ச உணர்வுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அச்சம், எதிர்காலத்தை பற்றிய தயக்கம், எதிர்காலத்தை பற்றிய பயம் போன்றவற்றை நீக்கி அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ஒரு திட்டத்தை நாம் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற வாய்ப்பு உள்ள திட்டங்களை நாம் அதிகமாக சிந்தித்து இதை செய்தால் அது நடந்துருமோ, அதை செய்தால் இது நடந்துருமோ என்று ஓவர் திங்கிங்கால் அந்த திட்டத்தை செயல் வடிவம் கொடுக்காமல் திட்ட வடிவிலே தோல்வியடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அவற்றை செயல் வடிவம் கொடுக்கும் போது அவற்றில் எழக்கூடிய பிரச்சனைகளை அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுத்து சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் உருவாகலாம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எனவே மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை தயக்கமில்லாமல் இனி செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். 7.5 சனியில் ஜென்ம சனியின் பாதிப்பு வெகுவளவில் குறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வருடத்தின் மிக சிறப்பான முதல் துவக்கமாகவும் அமைய போகிறது. எனவே நல்ல வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய வெற்றிகளும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். குரு 4இல் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கு பிறகு பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று 4இல் வலுவாக அமர்கிறாருங்க குரு பகவான். இந்த வருடத்தில் 5ஆம் இடத்திலும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் 6ஆம் இடத்தில். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வருடத்தில் உண்டு. அதற்கு துவக்கமாக மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமாகவும் மிகவும் வலுவாக குரு உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது.
எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சுக்கிரனும் வலுப்படுத்துவதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய பெரும்பாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்த்த காரிய தடைகள் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை களைந்து இந்த மாதத்தில் முழுமையாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஜனவரி மாதம் முடிவதற்குள் அற்புதமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தனஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் பெரிய அளவில் சிக்கல் இல்லை. ஆனால் கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று எதிர்மறையான சிந்தனைகள் அவ்வப்போது தோன்றும். எனவே எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் இடுவது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகளை வளர விடும்போது அவை நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிக்கு தடையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கேது திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். செவ்வாய் 6ல் சஞ்சரிக்கிறார். 6ல் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட 6ல் நிலை கொண்டிருப்பது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக 7.5 சனியாக இருந்தாலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருங்க. மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் கூட முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் சூரியனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். இறுதியில் மிக வலுவாக பிற்பகுதியில் விரயத்திற்குள் நுழைகிறார். அதே போன்றுதான் புதனும். எனவே நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியத்தில் மற்றும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி வலம் வருவதால் மாற்றத்தை நிச்சயம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் இந்த ஜனவரி மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாளை சென்று தரிசித்து வாருங்கள். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்வில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எந்தவிதமான தடையும் இன்றி கும்பராசிக்காரர்களை நிச்சயம் தேடி வரும். இந்த ஜனவரி மாதத்தில் நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும்.